ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல ஒரு குட்டி அறுவடை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கிர்னி பழம் இன்னைக்கு அறுவடைக்கு தயாராயாச்சு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடியே பறிச்சு கழுவி அது கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எந்த பழம் ஃபஸ்ட்டு நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சாலும் அம்மா கட் பண்ணி குட்டி குட்டியாக எல்லாருக்கும் கொடுக்கறது வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பழமும் உங்கள் முன்னாடி வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களில். நம்ம மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பழம் இது தான் வந்திருக்கு. இந்த பழம் என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அது ஒரு சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் ஊரில் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் நம்ம ஊருக்கு போயிடுவோம் இந்தியாவுக்கு. அடுத்தடுத்த பழங்கள் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், காலையில் இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மா காலையில் மாடி தோட்டத்துக்கு போய் இந்த பழங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சு இந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அவ்வளோ சந்தோஷம் மக்களே. இந்த சந்தோஷம் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த பழம் ஒரு பூ ஷேப்பில் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அந்த விதைகள் தான் ரொம்ப ஹைலைட்டு. நம்ம இப்படி கட் பண்ணி விதைகள் எல்லாம் எடுப்போம், பட் அம்மா பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஹாப்பி கார்டனிங்.